நீங்கள் முட்டாளா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கேட்டதுக்கப்புறம் நீங்களும் சரி நானும் சரி எந்த இடத்துல நம்ம முட்டாளாக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம மகிழ் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையில் எடுத்த உடனே கடவுளை காமிக்கிறாங்க. கடவுள் பூமியில் யார் யாரெல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதனால் அவர் தான் கூட இருக்கிற ஒருத்தரை பறவை ரூபத்தில் பூமிக்கு அனுப்புறாரு. குறிப்பிட்டு கடவுள் ஏன் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் சொர்க்கத்திலே தான் மகா புத்திசாலிங்கிற பெருமையோட சுற்றிட்டு இருக்காரு. அதனால தான் கடவுள் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ அந்த நபர் பறவை ரூபத்தில் பூமியில் ஒரு மரக்கரையில் வந்து உட்காந்துருக்காரு. அதே பறவை உட்காந்துருக்கிற கிளைக்கு கீழே ஒரு வேட்டைக்காரன் பெரிய வில் அம்புகளோட உட்காந்துருக்கிறோம். இப்போ அந்த வேட்டைக்காரன் தலையில் ஏதோ புளிச்சுன்னு பறவையோட எச்ச விழுந்த மாதிரி இருக்குது. அவன் என்னடான்னு எடுத்து பார்த்தா அதெல்லாம் தங்கமாக மாறி இருக்குது. இப்போ அந்த வேட்டைக்காரன் மரத்து மேலே இருக்க பறவை போடுற எச்சம் தான் தங்கமாக மாறுதான்னு கண்காணிக்கிறதுக்காக மறுபடியும் காத்திருக்குதான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பறவை எச்சம் போடுது. அது தங்கமாக மாறுது. இப்போ அந்த வேட்டைக்காரன் கண்ணால் பார்க்குறான். இப்போ அந்த வேட்டைக்காரன் கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டும் கொடுப்பாரு, இந்த மாதிரி பறவை எச்சம் மூலமாகவும் கொடுப்பாருன்றத உணர்ந்துக்கிட்டு எப்படியாவது அந்த பறவையை தனக்கு சொந்தமாக்கிடணும்னு நினைக்கிறான். அதனால் அவன்கிட்ட இருக்கிற சுவை மிகுந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பறவை கிட்ட போகிறான். பறவை கிட்ட போயிட்டு, உலகத்திலேயே புத்திசாலி பறவை நீ தான், அதனால தான் என்கிட்ட இருக்கிற எல்லா பழங்களையும் நான் உன்கிட்ட தரேன்னு சொல்லி எல்லா பழங்களையும் அந்த பறவை கிட்ட கொடுக்குறோம். இந்த மாதிரி சுவை மிகுந்த பழங்கள் உனக்கு டெய்லியும் வேணும்னா என் கூட வா அப்படின்னு சொல்லி ஆசைவார்த்தை காமிச்சு அந்த பறவையை அவன் கூட கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதும் ஒரு பெரிய கூண்டுல சுவை மிகுந்த பழங்களை வச்சு அந்த பறவையை அடைச்சிடறான். அந்த பறவையை நல்லாவும் பார்த்துக்கிறான். அதனால் அந்த பறவை எல்லா பழங்களையும் சாப்பிட்டு நிறைய எச்சம் போடுது. அந்த எச்சமெல்லாம் தங்கமாக மாறுது. இப்போ அந்த வேட்டைக்காரன் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரனா மாறிட்டான். இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அந்த நாட்டோட ராஜாவோட ஆட்கள் அந்த வேட்டைக்காரன் வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சு அந்த பறவையை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கனவு காண்றான். இந்த கனவுக்கு அப்புறம் வேட்டைக்காரன் ரொம்பவே பயந்துட்டான். இந்த பறவை மூலியமா நம்ம இதனால் வரைக்கும் சம்பாரிச்சது போதும், இனிமேல் இதை ராஜா கிட்டே கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த பறவையை கூண்டோட எடுத்துட்டு போறான். அந்த வேட்டைக்காரன் அரண்மனைக்கு போயிடுறான். அங்க ராஜா முன்னாடி ராஜாவோட மந்திரிகள் எல்லாருமே அமர்ந்திருக்காங்க. இவன் ராஜா முன்னாடி போய், ராஜாவே, நான் போன வாரம் வேட்டைக்கு போயிருந்தப்ப இந்த பறவை எனக்கு கிடைச்சது. இது போடுற எச்சம் எல்லாமே தங்கமா மாறுது. இது ஒரு அதிசய பறவை. இது என்கிட்ட இருக்கிறதோட உங்ககிட்ட இருந்தா நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இது தயவு செஞ்சு வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்க முயற்சி பண்றான் அந்த வேட்டைக்காரன். உடனே சபையில இருந்த மூத்த மந்திரி ஒருத்தர் ராஜா காதர்கிட்ட போயிட்டு, ராஜாவே, நீங்க இந்த வேட்டைக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ஊர் மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க? அவன் ஏதோ புத்தி தடுமாறி பேசிட்டு இருக்கிறான். அதனால நீங்க அவனை அனுப்பிட்டு இந்த பறவையை கூண்டுல இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்றான் அந்த மந்திரி. இப்போ உடனே அந்த ராஜாவும் மந்திரி பேச்சை கேட்டுக்கிட்டு வேட்டைக்காரனை அனுப்பிட்டு பறவையை கூண்டுல இருந்து திறந்து விட சொல்லி உத்தரவு போடுறாரு. இப்போ அந்த பறவை கூண்டுல இருந்து உன்னிக்கிட்டு பறக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது சின்னதா 2 துளி எச்சம் போடுது. அந்த எச்சமும் தங்கமா மாறுது. இப்ப அதை கண்ணால ராஜாவும் மந்திரி சபையில் உள்ள எல்லா மந்திரிகளும் பாக்குறாங்க. இப்ப அந்த கடவுள்கிட்ட இருந்து வந்த பறவை நேர கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே, நான் பூமியில யாரு முட்டாளுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப அதுக்கு கடவுளும், நீ என்னதான் கண்டுபிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பறவை பூமியில யார் யாரெல்லாம் முட்டாள்னு கடவுளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் சரி நானும் சரி நம்ம நண்பர்களும் சரி எந்த இடத்துல எப்படி எல்லாம் முட்டாளாக்கப்படுறோம்னு உங்களுக்கு இந்த வீடியோல தோணுச்சுன்னா அந்த இடத்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பறவை கடவுள்கிட்ட, கடவுளே, பூமியில இருக்கிறவங்களோட மிகப்பெரிய அடிமுட்டாள் நான் தான் சொல்லுது அந்த பறவை. அதாவது யார் என்னன்னே தெரியாத ஒருத்தன் என்கிட்ட வந்து இனிக்க பேசும்போது அவன் ஏதோ நமக்கு நல்லது தான் செய்ய போறான்னு நினைச்சு எதையுமே யோசிக்காம அவன் கூட போய் ஒரு கூண்டில் அடைப்பட்டேன் பார்த்தீங்களா, நான் தான் மகா பெரிய முட்டாள் அப்படிங்கிறது அந்த பறவை. அதனால உங்ககிட்ட ஒருத்தவங்க இனிமையாக பேசுகிறாங்கன்னா அந்த இனிமையான பேச்சை ரசிங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த இனிமையான பேச்சை மட்டும் நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல ஒரு முட்டாள் தான். அடுத்த பெரிய முட்டாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன கூண்டில் அடைச்ச அந்த வேட்டைக்காரன் தான். ஏன்னா அவன் கனவு கண்ட விஷயத்தை நம்பி அதுக்காக பயந்து அவனோட தங்கமான வாய்ப்பை நழுவ விட்டான் பார்த்தீங்களா, அதனால தான் அவன் 2வது பெரிய முட்டாள். அதனால கனவுல வந்த விஷயங்களை நம்பியோ இல்லை அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்து நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு முட்டாள் தான். அடுத்த முட்டாள் யாருன்னா அந்த ராஜா தான். ஏன்னா அவர் சுயமா சிந்திக்காம பிறர் சொல்லுகிற தவறான அறிவுரைகளை கேட்டு செயல்பட்டாரு. நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை சரியா ஆராயாம பிறர் சொல்றாங்களே அப்படிங்கிறத கேட்டு தவறான முடிவை நம்ம அந்த இடத்துல எடுத்தோம்னா நம்மளும் அந்த இடத்துல மிகப்பெரிய முட்டாள் தான். அடுத்த முட்டாள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அமைச்சர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேட்டைக்காரன் சொல்கிறத முழுசாக நம்பாம, வேட்டைக்காரன் தானே இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் உருவத்தை மட்டும் வச்சு குறைவாக எடை போட்டார். இதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அவனோட வெளி தோற்றத்தை வச்சு மதிப்பிடாமல் இவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்காம அவன் சொல்லுகிற விஷயத்த உண்மையான் நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல முட்டாளாக இருக்க முடியாது. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மகிழ் வாய்ஸ் ஓவர்.